அதே வேளையில அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, பாஜகவுல தான் எடுத்த பலத்துக்குரிய சீட்ட வாங்கணும்னு நினைக்கிறாரு. அத எல்லாத்தையும் கண்ணுல மொளகா பொடிய தூவி, பாராளுமன்றம் வேற, அசெம்பிளி வேறன்னு சொல்லி, அ அவ் அ கொஞ்சம் குரூப்பு ஆன்டி ஸ்டாலின்னு ஒரு இச்சஸ மோடிக்கு முதுகுக்கு பின்னாடி நின்னு தன்னோட ஆன்டி ஸ்டாலின் அரிப்ப சொரியக்கூடிய ஒரு கோஷ்டி. அந்த கோஷ்டிகள பேரெல்லாம் நாள் வரும்போது சொல்லிர்றேன் அது. இன்னொரு கோஷ்டி தான் எம்.எல்.ஏ. ஆனா போதுன்னு வரக்கூடிய கோஷ்டி. இவங்கெல்லாம் பலத்துக்குரிய சீட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு நெனைக்கிறாங்க. அண்ணாமலை பலத்துக்குரிய சீட்ட வாங்கிரணும்னு அண்ணாமலை நெனைக்கிறாரு. எடப்பாடி டஃப் பார்கெய்னர். பலத்துக்குரிய சீட்ட குடுக்க மாட்டாரு. இதுவரை குடுக்கல. இந்த முறை அவரா வந்திருக்கிறதுனால கண்டிப்பா வாங்கிரலான்னு பாஜக நெனைக்கிறாங்க. அது இப்ப சீட்ட அமித்ஷா கேட்டிருந்தா கூட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது வந்து ஜனவரில பார்ப்போம். அவரு வாராரு. அ பாமக வாராங்க. 2 பாமகவையும் சேர்த்து நான் எடுக்கப் போறேன். உத்தரப்பிரதேசலருந்து ஒரு கட்சி வருது. ஸ்ரீலங்காவிலருந்து ஒரு கட்சி வருது. அவங்களுக்கு சீட்டு குடுக்கணும். இவங்களுக்கு சீட்டு குடுக்கணும். பெரிய அணியா வருது. பிரம்மாண்ட கட்சி வருது. தினகரன் சொன்ன மாரி ஸ்ரீலங்காலருந்து வருது. இப்படி அவரு சொல்லி, சீட்டு இப்ப வேண்டாம், பொறவு பேசுவோம்ன்னு அவரு வந்து அத டிராக் ஆன் பண்ணி இழுத்தடிச்சுட்டு இருக்க வேலைய தான் பார்த்திருப்பாரு.